2026 தேர்தல் பணிகளை அதிமுக தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. இது குறித்து நம்முடன் பேச அதிமுக ஒருங்கிணைப்பு குழு புகழேந்தி அவர்கள் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். 2026 ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை அதிமுக தொடங்கி இருக்கிறது. இது குறித்தான உங்களது முதற்கட்ட பார்வை என்ன சார்? உங்களது கருத்துக்களை நீங்க பதிவு செய்யலாம். நேற்று துவங்கியிருந்தாலும் இன்று துவங்கினாலும் நாளை துவங்கப்பட்டாலும் ரிசல்ட் ஒன்றும் வரப்போறது இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது ஒற்றுமை இல்லாத இயக்கமாக தலைவர் அம்மா படத்தையே புறக்கணித்து ஸ்டேஜில் இல்லாம பண்ணி அசிங்கப்பட்டு இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை எடப்பாடி பழனிசாமியை உருவாக்கி கொண்டார். ஆகவே எந்த காரணத்தை எத்தனை பூத் கமிட்டி நீங்க போட்டீங்கன்னாலும் யார் ஓட்டு போடுறது? ஆகவே நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். 2 கோடி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், பூத் இருக்கிறது, கமிட்டி இருக்கிறது. ஆனா ஓட்டு 80 லட்சம் தான் வந்தது சென்ற நாடாளுமன்ற தேர்தலில். இதுதானே ரிசல்ட். இப்பொழுது நான் கேள்விப்பட்ட வகையில் திரு செங்கோட்டையான் மூத்த தலைவர் பெயர் இல்லை என்ற கேள்வியும் சொன்னார்கள். இப்படி இல்லை அப்படிங்கிறத சொன்னாங்க. அது உண்மையா? ஆமா சார், ஆமா. அப்படின்னா பாருங்க, ஒரு ஒரு திட்டத்தை அம்மா கொண்டு வந்த திட்டத்தை 3 அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை 72 கோடி ஒதுக்கி அம்மா கொண்டு வந்த திட்டம் உருவானது ஈரோடு மாவட்டத்தில். நம்பியூர்ல தான் அந்த 6 பம்பிங் சிஸ்டமும் இருக்கு. நம்பியூர் ஈரோடு மாவட்டத்திற்கு சார்ந்தது. இது முழுவதுமாக செயல்படுவது ஈரோடு மாவட்டத்தில். அப்புறம் தான் அப்படி அவிநாசி போகும். அது திட்டமாக உருவெடுக்கிறது. இதை துவக்கி வைத்தவர் அம்மா. சரி விடுங்க, அவங்க படம் இல்லாம பண்ணிட்டாங்க, நாடே பார்த்தது. ஆனால் இந்த விழாவை நடத்தியது எங்கே என்று கேட்டால், அது அனூர் பக்கத்துல திருப்பூர் தொகுதிக்கு வருவது போல ஒரு இடத்தை தேர்வு செய்து முழுவதுமாக திரு செங்கோட்டையன் அவர்களை புறக்கணிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில் அவரை புறக்கணிப்பதற்காக வேறு மாவட்டம் பார்டர் இருக்கிறது, ஒரு ரோடு தள்ளி இருக்கு, அங்கே நடத்தி விழாவை நடத்துகிறார்கள். அது மொத்தமாக திரு செங்கோட்டையனை அது ஓரம் கட்ட வேண்டும். முடிந்தால் கட்சியை விட்டு எடுத்து விடலாம். எடுத்தால் என்ன ஆகும்? இப்படியெல்லாம் அவர்கள் தரப்பிலே பேசப்பட்டு வருகிறது. ஆகவே இவர் எந்த ஒற்றுமையையும் இவர் நடைமுறைக்கு கொண்டு வர போவதில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1000 பூத் கமிட்டிகளை இவர் ஏற்படுத்திய பூத் கமிட்டிகள்லாம் பொய்யானது, நம்பாதீர்கள். ஆகவே 2026 தேர்தலில் நாங்கள் எல்லாம் சேராமல் போனால் ஒரு 26 சீட்டு கூட வராது என்பதை திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சார், எம்ஜிஆர் அவர்களின் புகைப்படமும் ஜெயலலிதா அவர்களின் படமும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது சமீபமா கலந்து கொண்ட இந்த நிகழ்வெல்லாம் இடம்பெறல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதனால நான் இதுல வர விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவர் தரப்புல ஒன்று சொல்லியிருந்தாரு. இதனால தற்பொழுது இந்த நியமிக்கப்பட்டிருக்கும் இந்த பொறுப்பாளர்கள் பெயர்ல செங்கோட்டையன் பெயர் இடம்பெறல நம்ம எடுத்துக்கலாமா சார்? டெஃபினட்டா நிச்சயமா எடுத்துக்கோங்க. யார் யார் அம்மாவை விரும்பவில்லையோ, யார் யார் எம்ஜிஆரை விரும்பவில்லையோ, அந்த படத்தை தூக்கி எறிந்தவர்கள் பட்டியலில் நிச்சயமாக திரு கே.ஏ. செங்கோட்டையன் இருக்க மாட்டார். என்னை போன்ற புகழேந்தி போன்றவர்கள் இருக்க மாட்டார்கள். ஆகவே இந்த எம்ஜிஆரையும் அம்மாவையும் வெறுக்கும் கூட்டம் தான் பழனிசாமி தலைமையில் இருக்கின்ற கூட்டம். ஆகவே அதிலே நல்லவர்கள் படத்தை எல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆகவே ஒரு பெரிய தலைவருங்க. இப்போ உலகத்திலே பெரிய தலைவர் யாருக்குன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான். ஆனா என்ன பண்ணுவார்? எல்லா தேர்தலையும் தோத்துருவார். பூத் இருக்கும், கமிட்டி இருக்கும், ஆனா ஆள் இருக்காது. நீங்க எலெக்ஷன் நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த பூத் கமிட்டியில் இருக்க ஒருத்தரும் இருக்க போறது இல்ல, தேர்தலில் நிக்க யாரும் முன் வர போறது இல்ல. ஆகவே நீங்கள் சொன்னதுதான் சரி. தலைவர் அம்மா படம் இல்லாத கூட்டம் அது. அதற்கு மக்களிடத்திலே ஆதரவு இருக்காது. நன்றி சார், உங்களது கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி.